வெல்கம் டு தேஜஸ் விஜய் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஜீவராசிகளுக்கும் தாயான அம்பாள் அவதரித்த ஆடிப்பூர தினத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வருடம், அதாவது 2024 ஆடிப்பூரமானது 8ஆம் மாதம் 7ஆம் திகதி அமைஞ்சிருக்கு. அப்படி அமைய பெற்ற திரு ஆடிப்பூரம் அப்படிங்கிற விழா ஆடி மாதத்தில் பூர நட்சத்திரம் உச்சத்தில் இருக்கும் போது கொண்டாடப்படுது. இது தேவிக்குரிய திருநாளாகும். அம்மன் பிறந்த நாள்னு சொல்லலாம். அம்பாளுக்கு விசேஷ தினமாக இந்த ஆடிப்பூரம் இருக்கு. ஆடி மாதத்தில் வர்ற பூர நட்சத்திரத்தில் இந்த விழா சிறப்பாக கொண்டாடப்படுது. இந்த நல்ல நாளில் தான் உமாதேவி அவதரித்ததாக புராணங்கள் சொல்லுது. உலக மக்களை காப்பதற்காக அம்பாள் சக்தியாக உருவெடுத்த தினம்தான் இந்த ஆடிப்பூரம். ஆடிப்பூரம் விழா சைவ ஆலயங்களில் மட்டும் இல்லாமல் வைணவ தலங்களில் கூட வெகு சிறப்பாக நடைபெறும். ஏன் அப்படின்னா, ஆண்டாள் அவதரித்த தினமாகவும் இந்த ஆடிப்பூரம் அமைஞ்சிருக்கு. பூமாதேவியே ஆடிப்பூர நாளில் ஆண்டாளாக அவதரித்தாள் அப்படின்னு புராணங்கள் சொல்லுது. அப்படிப்பட்ட அம்பாளுக்கு விசேஷத்துக்குரிய இந்த ஆடிப்பூர நாளில் சித்தர்களும் முனிவர்களும் இந்த நாளில் தான் தங்களோட தவத்தை தொடங்குவதாக கூட புராணங்களில் எடுத்துரைச்சிருக்காங்க. எம்பெருமானின் பல்வேறு அம்சங்களான சங்கு, சக்கரம், வில், கதை, வாள் போன்ற ஆயுதங்கள் மட்டுமே ஆழ்வார்களாக அவதரித்த தருணத்தில் பூமாதேவியும் ஆடிப்பூர நாளில் ஆண்டாளாக அவதரிச்சிருக்காங்க. இந்த மானிடத்தை இன்னல்களில் இருந்து மீட்பதற்கு உலகன்னை இவ்வுலகிலேயே தோன்றிய நாள் ஆடிப்பூரம் அப்படின்னு கருதுறாங்க. இந்த நாளில் தேவி உலகுக்கு விஜயம் செய்து மக்களுக்கு அருள் புரிவாள் அப்படின்னு நம்பப்படுது. நான் ஏற்கனவே சொன்னது போல வைணவ கோயில்களில் ஆண்டாளுக்கு சிறப்பு பூஜைகள் இந்த நாளில் நடைபெறும். திருமணமாகாத பெண்கள் இந்த நாளில் ஆண்டாளை கும்பிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு விரைவில் திருமணமாகும். அதே போல தாங்க ஆடிப்பட்டம் தேடி விதைன்னு சொல்லுவாங்க. ஆடி மாதத்துல தான் சூரியனும் சந்திரனும் ஒரே நேர்கோட்டில் வருவதாக சொல்லப்படுது. இதனால சகல ஜீவராசிகளுக்கும் செழிப்பு உண்டாவதாக நம்பப்படுது. ஆடிப்பட்டம் தேடி விதை அப்படிங்கிறது ஒரு பெயருக்கு மட்டும் சொல்லப்பட்டது இல்லை. காம, குரோத, மத, லோப, மோக, மாச்சரியத்தை கலை பிடுங்கி எறிந்து பக்தி எனும் விதையை மனதில் விதைக்க வேண்டும் அப்படின்னு பொருள். ஆடி பிறந்ததுமே பண்டிகைகள் ஓடி வரும்னு நம்பப்படுது. அதே போல ஆடி செவ்வாய் தேடி குழி, அரைத்து மஞ்சள் பூசி குழி அப்படிம்பாங்க. ஆண்டாள் அவதரித்த திருநட்சத்திரம் ஆடிப்பூரம் அப்படிங்கிறதுனால நம்ம எல்லாம் தாங்குகின்ற பூமாதேவி அவள் அவதரித்த ஆடிப்பூரத்தில் ஆடி மாதத்தில் அம்பாள் தபஸ் இருந்ததாக சொல்லப்படுது. இதனால தான் திருவையாற்றில் ஆடி தபசு மிகவும் விசேஷமானதாக கொண்டாடப்படுது. அம்மனுக்கு வளையல் மாலை சாற்றி மஞ்சள் குங்குமம் படைத்து வழிபடுறதும் அந்த அம்மனுக்கு வளைகாப்பு நடத்துவதுமாக நிறைய பூஜைகள் நடைபெறும். அதனால அம்மன் நமக்கு குழந்தை பாக்கியம் தர வேண்டும் என்றும் பெண்கள் வழிபாடு செய்கிறது சிறப்பு. அம்மன் வளையல் அணிய ஆசைப்பட்டதாக ஐதீகம் இருக்கு. அதனால தான் அம்மனுக்கு வளையல் சாற்றி வழிபாடு செஞ்சாங்க அப்படின்னா குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பேரு கிட்டும் அப்படிங்கிறது நம்பிக்கை. இந்த வளையலை ஒற்றைப்படை அல்லது 108 வளையல் அப்படிங்கிற முறையில் வைத்து வழிபாடு செஞ்சுட்டு அந்த பூஜையில் கலந்து கொண்ட பெண்களுக்கு இதை தானமாக வழங்குவாங்க. இதுக்கு ஒரு செவி வழி வரலாறு இருக்கு. முன்னொரு காலத்தில் வளையல் விற்பவர் ஒருவர் வளையல் விற்றுட்டு வர்ற வழியில் தலை சுற்றல் ஏற்பட அருகில் இருக்கிற ஆலயத்தின் முன் ஓய்வெடுக்க அமர்ந்து கொஞ்சம் கண்ணயர்ந்து சற்று நேரம் உறங்கிட்டாரு. பிறகு கண் விழித்து பார்க்கையில் அம்மன் அனைத்து வளையல்களையுமே எடுத்து அணிந்திருந்த காட்சியை அவர் பார்த்து அதிர்ந்து போயிருக்காரு. உடனே தோன்றிய அம்மன் நான் தன் வளையல் அணியும் ஆசையில் அணிந்து கொண்டேன் அப்படின்னு சொல்ல, இதை கேட்டு அவர் மிகவும் அதிர்ச்சியில் அதிர்ந்து போயிருக்காரு. இந்த மாதிரி ஒரு வரலாறு பின்னணியில் இருக்கிறதுனால தான் ஆடிப்பூர திருவிழாவாக கொண்டாடப்படுதுன்னு சொல்லப்படுது. இப்படியாக முழுக்க முழுக்க பெண்களுக்காகவே கொண்டாடப்படுற இந்த ஆடிப்பூர திருநாளை யாருமே தவற விடாதீங்க. கண்டிப்பாக அந்த நாளுக்கான வழிபாட்டு பூஜை முறைகளில் ஈடுபட்டு உங்களோட வாழ்க்கையில் நன்மை பெறுங்க அப்படின்னு சொல்லி இன்றைய பதிவை முடிச்சுக்கிறேன். இன்றைய பதிவு உங்கள் எல்லாருக்குமே நல்ல பலனை தந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நீங்கள் பார்த்து பயன்பெற்றது மட்டும் இல்லாமல் உங்கள் உறவினர்கள் நண்பர்களும் பயன்பெறும்படி என்னோட பதிவை பகிர்ந்துக்கிறங்க. மேலும் ஒரு அருமையான தகவலோட மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அன்றில் தென் தேஜஸ் விஜய்.